Hello all, வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு சில பவர்ஃபுல் phrases தான் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். So first phrase னா என்ன? Phrase அப்படின்றது group of words. So group of words. இந்த group of wordsல எப்படி இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா subject இருக்காது, verbும் இருக்காது. Just set of words மட்டும் தான் இருக்கும். அத தான் நம்ம phrase அப்படினு சொல்லுவோம். So அதுல ஒரு சில powerful phrases என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இதுல பார்க்க போறோம் அப்படினா ஒருத்தங்களோட ஒபினியனை சொல்றது. சோ இந்த ஒபினியனை வந்து நம்ம கிளியரா சொல்லணும் அப்படினா ஒரு சில பவர்ஃபுல் phrases அதுல எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஒபினியன்னா எனக்குன்னு ஒரு சில ஒபினியன்ஸ் இருக்கும் ஒரு விஷயத்துல. அந்த ஒபினியனை நான் வந்து சொல்ல போறேன் அப்படினா எப்படிலாம் சொல்லலாம்? அதுக்கு தான் இது. சோ from my perspective. So என் இடத்துல இருந்து பாக்கும்போது அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கலாம். So from my perspective இப்போ ஒரு விஷயம் நடந்துருக்கும். அந்த ஒரு விஷயம் நடந்ததுல எல்லாருக்கும் ஒரு வித பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். So இவங்களுக்கு ஒரு விதமா தோணிருக்கும், அவங்களுக்கு ஒரு விதமா தோணிருக்கும், இவங்களுக்கு ஒரு விதமா தோணிருக்கும், எனக்கு ஒரு விதமா தோணிருக்கும். So அந்த ஒபினியன் அந்த தாட்டை வந்து நான் என்னோட ஒபினியன்ல இருந்து சொல்றேன். அதாவது என்னோட சைடுல இருந்து நான் சொல்றேன், என் இடத்துல இருந்து நான் சொல்றேன் அப்படின்றது தான் from my perspective. இந்த விஷயம் இப்படி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஸோ என் இடத்துலேருந்து நான் ஒரு தாட் சொல்றேன் அப்படிங்கிறது தான் from my perspective. This method saves time. From my perspective, this method saves time. ஸோ ஏதோ ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைம் சேவ் ஆகும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். என் சைட்லேருந்து பார்க்கும் போது இது என்னோட ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரி சொல்றது தான் from my perspective. This method saves time. So இது என்னோட ஒபினியனை நான் சொல்றேன். அடுத்தது I strongly believe that. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா from my perspective. என்னோட இடத்துல இருந்து நான் என்னோட ஒப்பீனியனை நான் சொல்றேன் அப்படிங்கிறது. அதே மாதிரி நான் ஸ்ட்ராங்காக எதை நம்புவேன் அப்படின்னா இதையும் வந்து ஒரு ஃப்ரேஸாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒப்பீனியன் பேஸ் பண்ணி நம்ம என்னென்ன ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் இதில் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து from my perspective அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இல்லை, வேர்ப் இல்லை, எதுவுமே இல்லை, ஜஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி I strongly believe that அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ I strongly believe that இந்த இடத்துல ரிமைனிங் செட் ஆஃப் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். Our team will win. ஸோ நம்ம டீம் வந்து கண்டிப்பாக வின் பண்ணும் அப்படின்றத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அப்படின்றத சொல்கிறது. ஸோ இதுவுமே என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி வேணால் இருக்கலாம், பட் என்னோட ஒப்பீனியன் நான் எப்படி நம்புகிறேன் அப்படின்னா I strongly believe that our team will win அப்படின்றது. ஸோ இதுதான் நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரேஸ். அடுத்தது It seems to me that we need a new plan. ஸோ பேசிக்காக நம்ம சொன்னோம் ஒரு ஃப்ரேஸ் அப்படின்னா சப்ஜெக்டும் இருக்கக்கூடாது, வேர்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல ஐ அப்படின்றதுலாம் சப்ஜெக்ட் தானே, பிலீவ் அப்படின்றது வேர்ப் தானே, இட் அப்படின்றது சப்ஜெக்ட் தானே அப்படின்ற மாதிரி டவுட்லாம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து இன் ஜென்ரல் ஃப்ரேஸ் அப்படின்றது சப்ஜெக்ட் இருக்காது, வேர்ப் இருக்காது, ஜஸ்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜென்ரலாக ஒரு ஃப்ரேஸ்ன்னு பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து ஒப்பீனியனை நம்ம சொல்கிறோம் கரெக்டாக. ஸோ ஒப்பீனியன் நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஆப்வியஸாக நம்ம சொல்லுவோம். ஸோ ஒப்பீனியன் பேஸ்ட் நான் ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சப்ஜெக்ட்ஸ் வரலாம், வேர்ப் வரலாம். ஸோ நம்ம வந்து ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு தாட்டில் நம்ம இந்த ஒப்பீனியனை ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இந்த from my perspective, I strongly believe that, it seems to me that அப்படின்னா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நமக்கு ஒரு நியூ பிளான் தேவை அப்படின்றது எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் it seems to me that we need a new plan அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அடுத்தது in my experience communication solves most problems. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், கம்யூனிகேட் பண்ணாதான் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது தான் நமக்கு என்ன இவங்க யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஃப்ரேஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன், என்னோட சைட்லேருந்து நான் வந்து ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது தான்
இந்த 4 சென்டென்சஸுமே ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ ஃப்ரம் மை பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது என் இடத்துலேருந்து நான் சொல்கிறேன் என்னென்னா, திஸ் மெத்தட் சேவ்ஸ் டைம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் டைம் நிறையா சேவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து நான் வந்து ரொம்ப எதை நம்புகிறேன் அப்படின்னா, டீம் வந்து வின் பண்ணும் அப்படின்றத நம்புகிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அப்படின்றது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நமக்கு ஒரு நியூ பிளான் தேவைன்னு தோணுது. ஸோ இட் சீம்ஸ் டு மீ தட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அடுத்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கம்யூனிகேட் பண்ணாதான் நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன் மை எக்ஸ்பீரியன்ஸ் கம்யூனிகேஷன் சால்வ்ஸ் மோஸ்ட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன், என் சைட்லேருந்து நான் என் பாயிண்ட்டை நான் வந்து மற்றவங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்ற போது என்ன மாதிரி ஃப்ரேசஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு பேசிக் எக்ஸாம்பிள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி உங்களோட ஒப்பீனியனை எப்படி டெலிவர் பண்ணலாம் அப்படின்றதையும் ட்ரை பண்ணி காமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது ஃபர்ஸ்ட் எப்படி ஒப்பீனியன் பார்த்தோமோ, செகண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம அக்ரி பண்ணுறதுக்கு எப்படி பேசலாம், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்ம எப்படி பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐ couldn't agree more அப்படின்னு சொல்கிறோம். This plan is brilliant. ஸோ இதுக்கு மேலே என்னால் வந்து அக்ரி பண்ண முடியாது அப்படின்றத வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஐ couldn't agree more. இதுதான் சூப்பரான பிளான், இதுக்கு மேலே பெஸ்ட் பிளானே இருக்காது, இதுதான் வந்து நம்ம அக்ரி பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறதுக்கு ஐ couldn't agree more அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேஸ். அடுத்தது தட்ஸ் அ வேலிட் பாயிண்ட். லெட்ஸ் consider it in the next meeting. ஸோ அடுத்த மீட்டிங்கில் நம்ம இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணலாம் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடான பாயிண்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ தட்ஸ் அ வேலிட் பாயிண்ட் அப்படின்றது தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு ஃப்ரேஸ். ஸோ அந்த பாயிண்ட்டை யாரோ ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க, அந்த பாயிண்ட்டை நம்ம அக்ரி பண்ணுறோம். அதுதான் இதுவும். அந்த பாயிண்ட் வந்து ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க, அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தாண்டி வேறு பெஸ்ட் பாயிண்ட்டே எதுவுமே இருக்காது. அதுக்கு தான் நம்ம ஐ couldn't agree more அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இப்போ வந்து பாயிண்ட் வந்து அக்ரி பண்ணுற மாதிரி பேசியாச்சு. இப்போ வேறு யாராவது ஒருத்தவங்க ஒரு ஐடியா ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, அந்த ஐடியாவுக்கு வந்து நம்ம அடிஷ்னலாக ஒரு இது வந்து சேர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? ஜஸ்ட் டு ஆட் வாட் யூ செட். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, அது கூட நான் அடிஷ்னலாக ஒரு விஷயம் சேர்க்க போகிறேன். ஜஸ்ட் டு ஆட் வாட் யூ செட். நீங்கள் சொன்னதுக்கு அடிஷ்னலாக நான் ஒரு விஷயம் சேர்க்குறேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு we could also explore tasks. ஸோ டாஸ்க்கையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து வேறு ஏதோ பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அது கூட அவங்க சொன்னது வந்து லெட்ஸே வேறு ஏதோ டிக்கெட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க, அந்த ஒரு ஐடியாவாக சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் டு ஆட் வாட் யூ செட். ஸோ நீங்கள் சொன்ன அந்த டிக்கெட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஓகே தான், பட் அடிஷ்னலாக நம்ம டாஸ்கையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் ஜஸ்ட் டு ஆட் வாட் யூ செட் அப்படின்ற மாதிரி ஒரு லைனை சொல்லிவிட்டு நீங்கள் சொன்னதும் பண்ணலாம், அடிஷ்னலாக இதையும் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு சென்டென்ஸாக இருக்கும். ஸோ இங்கே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேசஸ் பார்த்தீங்கன்னா, ஐ couldn't agree more, this plan is brilliant. நீங்கள் சொன்ன பிளான் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரில்லியண்ட்டான பிளான், அதை தாண்டி ஒரு பெஸ்ட் பிளானே இல்லை. ஸோ நான் வந்து அதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்றது தான் ஐ couldn't agree more. அடுத்து வந்து சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடான பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் மீட்டிங்கில் நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் தட்ஸ் அ வேலிட் பாயிண்ட், லெட்ஸ் கன்சிடர் இட் இன் த நெக்ஸ்ட் மீட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அடுத்து வேறு ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க, அடிஷ்னலாக இன்னொரு விஷயமும் நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படின்றது தான் ஜஸ்ட் டு ஆட் வாட் யூ செட், we could also explore tasks. ஸோ இந்த மாதிரி சொல்கிறது தான் இந்த டு அக்ரி டு ஆட் அப்படின்றதுக்கான ஒரு ஃப்ரேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 2 பார்த்தோம். ஒப்பீனியன் சொல்கிறதுனா எப்படி சொல்லணும், அண்ட் ஒருத்தவங்க சொல்கிறத அக்ரி பண்ணணும்னா எப்படி பண்ணணும், அண்ட் ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அதுக்கு அடிஷ்னலாக நீங்கள் வேறு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னா அது எப்படி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஃப்ரேஸஸாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது வந்து அகெயின் பார்ட் 1 வீடியோ தான். ஸோ இன்னும் அடுத்தடுத்த பார்ட்ஸில் இன்னுமே நிறைய பவர்ஃபுல் ஃப்ரேசஸ் வந்து பார்க்கலாம் வேறு வேறு டாபிக்ஸில்.
இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை காமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி வேறு ஏதாவது பர்டிகுலர் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சாலும் அதையும் காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.